திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து நீர்த்திறப்பு 13,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைப்பில் இருக்கிறார். குமரவேல், நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு, நீர்வரத்து எவ்வளவா இருக்கு? கூடுதல் விவரத்தை சொல்லுங்க. பிரியா, சாத்தனூர் அணையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மொத்த உயரம் 119 அடி. அதில் தற்போதைக்கு 117.8 அடி உயரத்திற்கு நீர் இருப்பு இருந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து சாத்தனூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகள், அதே போல தென்பெண்ணை ஆற்றின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி KRB டேம், கெலவரப்பள்ளி டேம் ஆகிய பகுதிகளில் இருந்தும் நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாகவும் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது 13,000 கனஅடி நீரானது அணையிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. அணைக்கான நீர்வரத்தும் 13,000 கனஅடியாக இருந்து வருகிறது. இது இன்று காலை நிலவரப்படி 5,000 கனஅடியாக இருந்தது. உடனடியாக காலையில் ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு 5,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது முறையாக அணைக்கான நீர்வரத்து அதிகரித்த நிலையில் 10,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் தற்போது அணைக்கான மொத்த நீர்வரத்து 13,000 கனஅடியாக இருக்கும் பட்சத்தில் அந்த மொத்த நீரும் அப்படியே தென்பெண்ணை ஆற்றில் 13,000 கனஅடியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தற்போது 6வது வெள்ள அபாய எச்சரிக்கை கடந்த 2 மாதங்களில் கடந்த பெஞ்சல் புயலின் போது 5 வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது சாத்தனூர் அணையிலிருந்து 6வது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்களுக்கு. இதில் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதிகளிலும், தண்டராம்பட்டு வட்டாரத்திற்கு உட்பட்ட பகுதிகளிலும், சடகுப்பம், அளப்பனூர், மஞ்சனூர், தொண்டாமனூர், கீழ் ராவனூர், எம்புதூர், ஒலகபாடி, அகரம்பள்ளிப்பட்டு, ராயன்புரம் உள்ளிட்ட மொத்தம் 13க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பு இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதே வெள்ள அபாய எச்சரிக்கை கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் போன்ற பகுதிகளுக்கும் பொருந்தும். இந்த வெள்ள நீரானது அங்கும் பாயும் என்பதால். பிரியா, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குமரவேல்.